9 ஸ்லாட்டை இவங்க எப்படியெல்லாம் ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னென்ன ஸ்லாட்ஸ் இருக்கு. இந்த 9 ஸ்லாட்ல. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் இருந்தா எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா எப்பவுமே சிஎஸ்கே கிட்ட இருக்கும். ஸோ ஓவர்சீஸ் ஓப்பனர் இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லாட். அது வந்து மேத்யூ ஹேடனாக இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நம்ம ஃபாஃப் டூப்ளசிஸா இருக்கட்டும், பிரெண்டன் மெக்கலமாக இருக்கட்டும், எப்பவுமே அந்த கான்செப்ட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இப்போ டெவான் கான்வே இந்த போன 2025க்கு முன்னாடி வரைக்கும் அதுவும் கூட ஒர்க் அவுட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. டாப் ரன் கெட்டர்ஸா அவரும் ருத்ராஜ் கெய்க்வாடும் ஓப்பனிங் காம்பினேஷன்ல இருந்தாங்க. ஸோ திரும்பவும் ஒரு ஓப்பனர் ஓவர்சீஸ் ஸ்லாட்டை இவங்க வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்றதான் வந்து இந்த 9 பேர்ல ஒண்ணா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. இது 1. 2வது அடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிடில் ஆர்டர்ல இந்தியன் பேட்டர் இப்ப நீங்க சஞ்சு சாம்சன தூக்கி கீழ போடுறீங்க ஒருவேள, இல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறாரு அப்படின்னா, அத தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு யாராவது தேவைப்படுவாங்களா அப்படின்னு அவங்க மேபி யோசிக்கலாம். ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடிய யங் பேட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங்ல இருக்கிறாரு. உர்வில் பட்டேல நீங்க உள்ள கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனா இந்த இந்தியன் பேட்டிங் லைன் அப்ல இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா அவங்க யோசிப்பாங்க அப்படின்றதும் நமக்கு தோணும். ஸோ மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்டர் அப்படின்னு நீங்க இன்னொரு ஸ்லாட் கூட கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன் ஃபார் பேக்கப்ஸ். ஏன்னா அந்த பேக்கப்ல இந்த சின்ன சின்ன பசங்களையும் நிறைய பேரை வந்து இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவர் ஒருத்தர் எடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து 2வது ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.